ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Oppo Reno 14 சீரிஸ் லான்ச் ஆக போகுது எப்பன்றது எல்லா டீடைலும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம CMF Phone 2 Pro ஓட ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Realme தரப்புல இருந்து GT7 இந்தியாவுக்கு என்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா CMF Phone 2 Pro ஓட ரிவ்யூ. இந்த போனை இப்போ சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நீங்க யாரும் பர்ச்சேஸ் பண்ண யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட ரிவ்யூ தெரிஞ்சுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1 ல 120 Hz வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா MediaTek ஓட Dimensity 7300 சிப்செட்டை லைட்டா ஓவர் கிளாக் பண்ணி 7000 Pro சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து இந்த வாட்டி தான் முதல் முறையாக சார்ஜ்ல கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா OIS ஓட வருது. 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 3 கேமரா வருது. இந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல கேமரா செட்டப்னு இவங்க சொல்றாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல கேமரா செட்டப். ஆனா வந்து அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன கேமரா செட்டப் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வருது. இது பாத்தீங்கன்னா Nothing OS 3.2 கூட வருது. Android 15 ஓட வரும் இந்த போன். Android 18 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 6 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டெஸ்டட் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP54 தான். அதனால வாட்டர்ல நனைஞ்சாலும் தண்ணி பட்டாலும் இந்த போனுக்கு பாதிப்பு ஏற்படும். இது ஒரு பிளாஸ்டிக் பேக் பேனல் கொண்டது, ரிமூவல் பேக் பேனல் கொண்டது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 18999 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB வேரியன்ட் 20999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கு. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுல ரெண்டுத்துல தான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அப்படி வச்சுக்க, இதே போன் வந்து இந்த போன் வந்து ஒரு அண்டர் 20,000ல கம்பேர் பண்ணவங்கள என்னென்ன போன்ஸ் இருக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டீங்கன்னா, Realme Narzo 80 Pro இருக்கு 19,998 ரூபாய்க்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 சிப்செட் வருது. அதுக்கப்புறம் Poco X7 இருக்கு. இது பாத்தீங்கன்னா 17,999 ரூபாய்க்கும். Redmi தரப்புல இருந்து Note 14 5G 17,299 ரூபாய்க்கு இப்போ சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதையும் கன்சிடர் பண்ணிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்தோட லிங்க்கும் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா Honor 400 Geekbench ஸ்கோர் கிடைச்சது. Honor 400 மொபைலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Honor 400 பத்தி நம்ம ஏற்கனவே ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதை பத்தி நம்ம வீடியோ ஒன்று போட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிகேஷன், அங்க போய் வேணா பாத்துங்க. அது மட்டும் இல்லாம இதுல இப்போ Geekbench ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து Snapdragon 7 Gen 3 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 12GB RAM Android 15 டெஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்கோர்ல 1135, மல்டி ஸ்கோர்ல 3114 மாதிரி இப்போதைக்கு 3134 மாதிரி இப்போதைக்கு டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, IQ வந்து இப்போ வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. IQ Neo 10 இந்தியாவுக்கு வரப்போகுது. அது IQ Neo 10 எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் Neo 10R லான்ச் ஆனிச்சு. அந்த போனே வேற லெவல் 130K உள்ள போன். இப்போ பாத்தீங்கன்னா IQ Neo 10 வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா சமீபத்தில் லான்ச் ஆன IQ ZN Turbo Proன்ற சைனாவில் லான்ச் பண்ண போனா அப்படியே வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே இருக்க போது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா 7000 mAh மேற்கொண்ட பேட்டரி வந்து இந்தியா கொண்டு வர போறாங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு டெடிகேட்டட் கிராபிக்ஸ் சிப்செட் கொடுத்திருக்காங்க. அதுன்னு கேட்டீங்க விவோட Q1 கிராபிக்ஸ்க்கான சிப்செட் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 4 இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுங்க. லேட்டஸ்டான ப்ராசஸர். இது என்ன பிரைஸ் கீழே வரப்போகுதுன்றதை இன்னும் அப்டேட் பண்ணல. இந்தியாவுக்கு இந்த அண்டர் 30K குள்ள வந்தா வேற லெவலா இருக்கும். ஏன்னா இது Snapdragonோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Oppo Reno 14 சீரிஸ் எப்ப லான்ச் ஆக போகுது தெரிஞ்சுக்கங்க. Oppo Reno 14 சீரிஸை பத்தி ஸ்பெக் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெப்சைட் கீழே கொடுக்குறோம், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட லான்ச் டேட் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் லீக் ஆகி ஆன்லைன் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுன்னு கேட்டீங்கன்னா Oppo Reno 14க்கான மீடியாவோட இன்விடேஷன், அதாவது இன்விடேஷன், இந்த இன்விடேஷன் மூலமாக அவங்க உள்ள ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டருக்காக இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த இன்விடேஷன் மூலமாக 5ஆவது மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து சைனாவில் சாயந்தரம் 4 மணிக்கு இவங்க லான்ச் ஈவென்ட் நடத்த போறாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்ல Oppo Reno 14 சீரிஸ்னால 14 Pro 2 போனே லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. மற்ற டீட்டெயில் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்றோம் வேற என்ன பிரைஸோட வருதுன்றத.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Realme GT7 குளோபல் எடிஷனை பத்தி நிறைய டீசர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Realme GT7 வந்து இப்போ வந்து சமீபத்தில் நிறைய டீசர் விடும்போது அதை வந்து Realme GT7 பவர் தட் நெவர் ஸ்டாப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலம் பவர்ஃபுல்லான போனா இருக்கு, இது பிளாக்ஷிப் கில்லரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த போன்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7600 mAh கொண்ட பெரிய பேட்டரி வரப்போகுது, 100 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் பிளாஸ் சார்ஜர் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து 70 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச் கூட OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க, 1.5K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க, 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸர் இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 9300 MediaTek 9300 பிளஸ் சிப்செட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ அதை விட அப்கிரேட் MediaTek 9400E ன்ற சிப்செட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Sony IMX896 ஓட 50MP மெயின் கேமரா வரப்போகுது, 8MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் கேமரா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீடைல். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். அது மட்டும் இல்லாம இந்த டெக் இன்ஃபர்மேஷனை பத்தி உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா, வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது ரியல் டைம் ஆஃபர்ஸ் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்க டீல்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு அப்பதான் டீல்ஸை மறக்காம பர்ச்சேஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அதெல்லாம் அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.